பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அட்சய திருதியை பற்றி ஒரு வீடியோ. அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருந்தேன். அதாவது அட்சய திருதிக்கு முதல் நாளான இன்று 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு என்னுடைய அவசர வீடியோ பதிவு ஒன்று வரும், அதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படி சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. ஏன்னா அதில் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அதை கேட்டு நிறைய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்காக, பர்டிகுலராக அவங்களுக்காகவும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்காகவும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவை நான் காணிக்கையாக்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதாவது முதல்ல அதில் விநாயகர் பூஜை செஞ்சுட்டு தான் நீங்கள் அட்சய திருதியை பூஜை செய்யணும்னு சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம். ரெண்டாவது, அட்சய திருதியை நாளுக்கு ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருப்பேன். டீட்டெயிலாக வேணால் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு இப்போது தங்கம் வாங்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நிறைய பயங்கரமான விலை ஏற்றத்தில் இருக்குது தங்கம். வெள்ளி பொருட்களும் அது மாதிரி தான். அப்போ இதெல்லாம் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம், நீங்கள் நாளைக்கு பூஜை செய்வதற்காக வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முதல் நாளான இன்று நீங்கள் வாங்கி வைக்கக்கூடாது. அட்சய திருதியை அன்னைக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு காலையில் தான் நீங்கள் வாங்கிக்கிடணும். அதை மறந்துடாதீங்க. முதல்ல விநாயகர் பூஜை செஞ்சுருங்க. இப்போது அந்த தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிளாக யோசனை பண்ணி பாருங்கள். தங்கம் நமக்கு வீட்டில் வந்தால் வளரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நிறைய பேர்ட்டு இருக்குது. வெள்ளி பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வெள்ளி பொருட்களாக குமியும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது தங்கமும் வெள்ளியும் வாங்கித்தான் நம்முடைய செல்வத்தை வளர்க்க வேண்டுமா? அது பணமாக வளர்ந்தால் என்ன? பணமாகவே வீட்டில் வளருது, பணம் நிறைய குமியுது. நம்ம என்ன வேண்டாம்னா சொல்லிட போகிறோம். அப்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அட்சய திருதியை நாளா அன்னைக்கு, அதாவது நாளைக்கு அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கணக்கு வச்சுருப்பீங்களா பேங்க்கில், எந்த பேங்க்கில் கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் உங்களுடைய கணக்கில் ஒரு 100 ரூபாயாவது வர வச்சுருங்க. அதற்கு மேலே வர வைக்கக்கூடியவங்க, வசதி இருக்கிறவங்க 500 1000 எவ்வளோ ரூபாய்னாலும் நாளைக்கு தேதியில், அதாவது அட்சய திருதியை தேதியில் போய் பணத்தை வர வைங்க. அதே மாதிரி நாளைக்கு புது கணக்கு தொடங்கணும், பேங்க்கில் இது வரைக்கும் தொடங்காமல் வச்சுருக்கோம், தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு அட்சய திருதியை நாள் மிகவும் ஒரு உன்னதமான நாள். அதனால் அட்சய திருதியை அன்னைக்கு போய் உங்களுடைய வங்கி கணக்கை தொடங்கிக்கிடலாம். இது அடுத்தது, உங்களுடைய குழந்தைகள் பேரில் நீங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரெக்கரிங் டெபாசிட். அதை இப்போ நிறைய மக்கள் செய்கிறதே கிடையாதுங்க. அந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பேங்க்கில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது மாதம் ஒரு தொகையை உங்களுடைய குழந்தைகள் பேரில் நீங்கள் செலுத்திக்கிட்டே வரணும். அதற்கு பேங்க் வட்டி போட்டு 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ, அல்லது உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கல்வியை படிக்கணும், காலேஜுக்கு போகிற வரைக்கும் நம்ம பணம் கட்டணும், அல்லது திருமணத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அத்தனை வருஷத்துக்கு. இப்போ உங்களுடைய குழந்தையான வயது, நீங்கள் எந்த வயசு வரைக்கும் திருமணம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வயசு வரைக்கும் உள்ள இந்த வருடங்களுக்கு மாதம் ஒரு தொகையை நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட கணக்குக்கு பேர் ரெக்கரிங் டெபாசிட். அந்த கணக்கை தொடங்குவதற்கு அட்சய திருதியை என்று சொல்லக்கூடிய நாளைக்கு மிகவும் உன்னதமான நாளாக இருக்கும். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எனவே அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருங்க. இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வேண்டியது. இந்த நாளைக்கு பேங்க்குக்கு போய் பணம் கட்ட முடியாது, பேங்க்கில் கூட்டமாக இருக்கும், அல்லது பேங்க் என்னை வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ஜிபே இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதிலேருந்து ஒரு 100 ரூபாயை உங்களுடைய நண்பரை உங்கள் கணக்குக்கு, உங்களுடைய வங்கி கணக்குக்கு போட சொல்லுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட பணமாக கையில் கொடுத்துட்டு உங்கள் கணக்கில் உங்கள் நண்பரை ஜிபேயில் போட சொல்லுங்கள். இது நீங்கள் செய்யலாம். அல்லது உங்கள் தெரிஞ்சவங்க கடைகளில் பழக்கம் வச்சுருப்பீங்க இல்லையா, கடைகளுக்கெல்லாம் போவீங்க இல்லையா, அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்து, இதை என்னுடைய ஜிபே அக்கௌண்ட்டில் நீங்கள்
போட்டு விட்ருங்க அப்படி சொன்னீங்கனாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்யலாம். அல்லது பரஸ்பரம் உறவினர்களுக்கு இடையில் நீங்கள் உங்களுடைய நண்பருடைய கணக்குக்கு ஒரு 500 ரூபா அனுப்பலாம். அவங்க பதிலுக்கு உங்களுடைய கணக்குக்கு நாளைக்கு 500 ரூபா திருப்பி அனுப்பிடலாம். அதாவது இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, நாளைக்கு உங்களுடைய கணக்கில் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. சிட்டிஸில் இருக்கிறவங்க, நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் பணம் போடலாம். அந்த வசதியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அட்சய திதி அன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் போய் உங்களுடைய கணக்கில் பேங்க் கணக்கில் பணமாக வரவு வைக்கணும். அந்த பணம் அடுத்த வருடத்திற்குள்ளே அது எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதை நீங்களே பார்த்து மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி, செல்வ வளர்ச்சி பணமாகவே வளரும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.